வைத்திருக்கிறார்கள். அதனை வைத்து யாழியை அடக்கி அதற்கு கடிவாளமும் போட்டு பின்பு அதை தன்னுடைய கட்டுப்பாட்டிலும் வைத்திருக்கிறார்கள். யாழியை அடக்கிய மாவீரன் மதிப்பு மிகுந்தவனாக இருந்திருக்கிறான். அதுவும் கஜயாளியை அடக்கியவன் மிக பெரிய தலைவனாகவே மதிக்கப்பட்டுள்ளான். அந்த மாவீரன் பட்ட பெயராக கஜகேசரி என்றும் அழைக்கப்படுவான். கஜகேசரியை அரசனுக்கு இணையாக இந்த வீரனை மதிப்பார்களாம். எல்லாம் மூலிகையின் மூலம்தான் என்றாலும் அதற்கும் தைரியம் வேண்டுமல்லவா? கோவில் முகப்புகளில் இந்த யாழியின் உருவம் இருக்க காரணம் என்ன என்று கேட்டால் தைரியமான விழிப்புணர்வு கிடைக்கும் என்கிறார்கள். இந்த யாழியின் எலும்புகளில் இருந்து உருவாக்கப்பட்டதுதான் யாழ் இசை கருவி என்றும் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பிட்ட யாழ் வகைகள் மிகவும் அதிகப்படியான ஒலியலையை கொண்டதாக இருந்தது எனவும் அது உயிரையே கொன்றதெனவும் கூறுகிறார்கள். காலத்தால் இவை அழிந்து மர வகைகளை பயன்படுத்தி யாழ் செய்யப்பட்டது என்றும் கூறுகிறார்கள்.